மகர் மலே மலே மல்லி மல்லி என்ன வந்தா நகராஜந்தானோ புள்ளி வச்சு புள்ளி போட்டா புது கோலம்தான் மலே மல்லின்னு வானா தேன்மொழின்னு கூப்பிடுவோம். அப்பதான் யார் என்னன்னு கேப்பா, நம்ம கலாயெல்லாம் டைம் பாஸ் ஆகும். சோ தேன், மை டியர் தேன். வாங்க. தேன் தித்திக்கும் தேன். ஏய் தேன், ஏய் வாட்டியா மொட்டை மொட்டை காஞ்சி இந்த துணி நாத்து வந்துக்கிறியா? நீ ஏன் சொல்லுவாங்க இவ்வளவு கஷ்டப்படுற? கம் ஐ வில் ஹெல்ப் யூ. பரவாயில்ல விடுங்க. ஐயோ பரவாயில்ல விடுங்க, உட்காருங்க. அப்புறம் முக்கிய செய்தி ஏதாவது இருக்குதா? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? என்னடா இத வார்த்தைக்கு வார்த்தை தேனு தேனு கூட்டுனுக்குறோம், கண்டிப்பா மாட்டேங்கிறோம். மலே நான் வார்த்தைக்கு வார்த்தை தேனு தேனு கூட்டுனுக்குறேன், அது யாரு என்னன்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிற. நான் கேட்கணுங்கிறதுக்காக தானே நீங்க இத்தனை தடவை சொல்றீங்க. சரி சொல்லுங்க, யார் அது? நானா? நீதாமா? எப்படி? அந்த வேதவழி இருக்கிறாங்கல்ல மிஸ்டர் நாகராஜ், வேதவழிக்கு அவங்க இவங்க நீ மரியாதை குத்தனா இவ டென்ஷன் ஆயிடுவா. லாங்குவேஜ் மாத்தே. அந்த இது இருக்குல்ல, இது அது 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 பேர் என்ன? வேதவல்லி. அது திடீர்னு என்னோட வந்து தோப் பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்சி. ஏன் அப்படி கேட்சுன்னு புரியல. கபால்னு உங்களோட 1947 லவ் ஸ்டோரி அவனால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்சா. அதுக்கு நான் அதாண்டு என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிருப்பீங்க. தப்பே. அதான் இல்ல. என்ன சொன்னீங்க? தேன்மொழின்னு ஒரு பொண்ணை ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே அவளை ஒரு மாதிரி லவங்கி பண்ணேன்னு கப்சா விட்டேன். சொந்தமா ஒரு லவாங்கி டகுல் பச்சா மேட்ர வாய்க்கு வந்தபடி ரீல் அத்து போற அளவுக்கு விட்டு கலாய்ச்சிட்டேன். எதுக்கு? ஆல் ஃபார் அவஸ்க்கு தான்மா, நமக்காக தான். புரியல. நாளையே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் போதே என்னோட தேன்மொழி திருப்பி வந்துட்டா, அதனால ப்ளீஸ் நீங்க போயிடுங்கோ, எனக்கு டைவர்ஸ் குத்துருங்கோ அப்படின்னு அவங்கள கலாய்ப்பேன்ல. ஹவ் இஸ் மை ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன்? நீங்க ஒரு கதை எழுதிருக்கீங்க, ஆனா அந்த ஆண்டவன் நம்ம கதையை வேற மாதிரி இல்ல எழுதியிருக்கான். ஆனா மல்லிமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வாய்க்கு வந்ததுலாம் இஷ்டத்தையும் விட்டேன். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து போன நம்புது. நான் பார்த்துக்கோங்க. நான் விட்டா கப்ஸா ஆகலாம். பூம்பு மாடு மாதிரி மண்டைய ஆட்டி ஆட்டி அது கேட்டு பாரு. நீ பார்த்துடுமே வச்சு அம்மா காமெடினால் தாங்கவே முடியல. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.